சண்டையிட்டு கொள்ள முடியுமா? அவன் எப்படி நொறுங்கி போய் நடைபெறமா அமர்ந்து கிடப்பான் அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியுதா? எங்க லிங்குசாமி சார் ரன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படத்துல அந்த மாதவன் கேரக்டர் வந்து அது வரைக்கும் சாந்த சொரூபியா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியா ரகலையா இருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு காதல், அந்த காதலுக்கு பிறகு அந்த காதலியினுடைய அண்ணனே பெரிய கேங் லீடரா இருக்கான், கேங்ஸ்டரா இருக்கான் போது எதிர்க்கிற பலத்தை ஆட்டோமேட்டிக்கா காதல் கொடுத்துருது அப்படிங்கிறதானங்க காட்சி அமைப்பு. மாதவன் எப்படி சண்டை போட்டாருலாம் நம்ம கேட்கவே முடியாது. மாதவன் ஏன் கோவப்பட்டாரு, அடியெல்லாம் வாங்கியிருக்கணும் அவரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு லாஜிக் மீறல்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. 100 பேரை எம்ஜிஆர் ஃபைட் பண்ணியிருக்காருல, விஜயகாந்த் அப்படி அடிப்பார்ல, இது மாதிரிலாம் சினிமாவில் நடக்கத்தான் செய்யும். இதுதான் சினிமா. அதுதான் சினிமாவுக்கும் யதார்த்தத்துக்கும் உண்டான மெல்லிய விஷயம். அது வேறுபாடு. அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். இதுதான் மாற்று சினிமா இல்லையா? என்ன விஜய் போல பாலையா போல விஜய் சேதுபதி பஞ்சு டைலாக் பேசலனாங்க. விஜய் மட்டும் இல்லைங்க, தெலுங்குல பாலையா மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருமே பஞ்சு டைலாக் பேசுறாங்க. என்ன இதுதான் இல்லைன்னு ஆறுதல் போட்டுக்கிறாரு. பஞ்சு டைலாக் இல்லாத படமே கிடையாது. அப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? சரி, இந்த எத்திக்ஸ் வேல்யூலாம் விட்டுட்டு படத்துக்கு வருவோம். இதை நான் லீனியர் அப்படிங்கிறாங்க. இது நான் லீனியர் இல்லை. சரி, நான் லீனியர் இல்லாமலே இருந்துட்டு போட்டோம். என்னப்ப அங்க நடக்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இங்க நடக்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க, விஜய் சேதுபதிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இப்படி மாத்தி 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 காமிச்சு 3ஐயும் ஒரு புள்ளியில குவிக்கிறாங்க. இதை நான் லீனியர் இல்லைன்னு சொல்றியா? சரி சொல்லிக்கோ. கதை நான் லீனியரா இருக்கணும். ஒரு வீக்கான பழிவாங்கிற கதையை வச்சுக்கிட்டு அப்படியே சொன்னாக்க எடுக்காதுங்கிறதுனால முன்னும் பின்னும் பிச்சு போட்டிருக்கிறார் இயக்குனர். அதான் இயக்குனருடைய சாமர்த்தியமே. அதுக்கு என்ன உனக்கு கோபம் வருது, வயிற்று வலி? இப்படி பிச்சு போட்டதால சுவாரஸ்யமா இருக்குதான். எது? ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு போடுறதுல சுவாரஸ்யம். ஆஹா, என்ன ரசனை சாமிகளா! ஏங்க, தன்னுடைய பெண்ணை ஒருத்தர் இது மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு ஒருத்தன் கொள்றான். நிஜத்துலலாம் நான் கொல்ல முடியாதுங்க, நான் அதனால சினிமாவில் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி படம் எடுப்பீங்களா? படத்துல மகா கேவலமான கேரக்டரைசேஷன் அனுராக் காஷ்யப் அப்படின்னு ஆராத் சொல்லுது. ஐயா, ஏன் அவ்வளவு திருடுறாரு, ஏன் அவ்வளவு கொலைகள், திருடினதை என்ன செய்யறாரு? அவர் அழகா படத்தை தான் இவர் ஏதோ போதையில எதில் பார்த்துருப்பாரு போல இருக்கு ஆராத் தம்பி. அதாவது அனுராக் காஷ்யப் கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமான கேரக்டருங்க. இன்னும் சொல்ல போனா இமைக்கா நொடிகள் மாதிரியான படத்துல நடித்த அனுராக் காஷ்யப்க்கு இந்த படத்துல ரொம்ப வெரைட்டியான வேறு ஒரு கேரக்டர். டைலாக் இருக்கும், இந்த செயினை வாங்குறிய, கடனை உடனெல்லாம் வாங்காத, இரு பார்த்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு குழந்தை ஆசைப்பட்ட செயினை வாங்கி தராரு. அதே போல நைட்டு அபிராமி குழந்தை எல்லாருமே அப்படி தூங்குற போற அந்த சமயத்துல, இந்த பாரு என் பொண்ணுக்கு என்ன ஆசைப்பட்டுச்சோ அதை நான் செய்வேன். நான் அது எவ்வளோ கோடி, அது டாக்டர் ஆகணும்னு நினைக்குதா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா ஆசைப்படுதா அது மாதிரி செய்வேன், எத்தனை கோடி வேணாலும் நான் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு ஒரு சாதாரண ஆள் சொல்கிறாருனாக்கா அதுக்காகத்தான் அவர் திருடுறாரு, அதுக்காகத்தான் அவர் எல்லாமே பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது காட்சியிலேயே சொல்லிடுறாங்கல்ல டைரக்டர். அப்படி இருக்கும்போது நீங்கள் நித்திலன் அழகாகவே அந்த காட்சியை சொல்லியிருப்பார். அப்படி தன்னுடைய குழந்தை தான் உலகம் அவருக்கு, தன்னுடைய குழந்தைக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். என்ன செஞ்சாரு, ஏன் திருடினாரு, எதுக்காக திருடினாரு, அட கன்றாவியேன்னு தலையில அடிச்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சமீபத்துல கோவையில 2 சிறுமிகள் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்துல ஒரு வாரத்துல என்கவுண்டர். சிறுமிகள் பாலியல் பலாத்கார வழக்குல உள்ள சென்றதால சக கைதிகளே அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கேவலமா நடத்துவாங்க, சமயங்களை கொன்று கூட விடுவார்கள். என்னது, எந்த ஜெயிலங்க? தமிழகத்துல பாலியல் வன்கொடுமை செய்து போக்சோ சட்டத்தால ஜெயிலுக்கு சென்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இவர் சொல்றத பார்த்தா அங்க போயிடுறாங்களாம் ஜெயிலுக்கு. யாரியாம? அதான் 12 வயசு சிறுமியை வந்து பலாத்காரம் பண்ணல அவன கொல்றா அவனை அப்படின்னு ஜெயில செஞ்சிருவாங்களாம். ஆராய்ச்சி சொல்றாரு. சக கைதிகளே அடிப்பாங்க, உதைப்பாங்க, கேவலமா நடத்துவாங்க, சமயங்கள்ல கொண்டு கூட போடுவாங்க. ஆனா ஐயா அனுராகனுக்கோ பற்பல கொலைகள், திருட்டு, எக்கச்சக்க வன்புணர்வு எல்லாம் செஞ்சுட்டு நோகாம சிறைக்கு போயிட்டு 15 வருஷத்துல திரும்பி வந்து அழுங்காம குழுங்காம தங்கள் லீலைகளை தொடருது. இதை போன்ற கடுமையான குற்றங்கள் செஞ்சுட்டு சிறையிலிருந்து ரிலீஸ் ஆனா போலீஸ் கண்காணிப்பு கடுமையா இருக்குங்கிறதெல்லாம் படத்துல மயிர் அளவுக்கு கூட மதிக்கல. ஒன்றும் இல்லைங்க, கள்ளக்குறிச்சி விவகாரத்தையே இதுக்கு உதாரணமா சொல்றேன். கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற பெயர் கொண்டவர் கடந்த 25 வருடங்களா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறாரு, கள்ளச்சாராயத்தை வித்துட்டு இருக்கிறாரு.
25 வருஷமா கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 48-50 முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்காரு. வழக்கு இருக்கு, அவருக்கு நிறைய வழக்குகளை கையாண்டிருக்காரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு கண்ணுக்குட்டி. ஆனா இத்தனை வருடங்கள் 25 வருடங்கமா கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த கண்ணுக்குட்டி இப்பவும் காட்சி தான் இவ்வளவு பேர் பலியானாங்க. இப்படி சாராயத்தை வித்து தான் இவ்வளவு பேர் பலியாயிருக்காங்க. அப்ப போலீஸ் கண்காணிக்கலன்னு அர்த்தமா, இல்ல போலீஸ் கண்காணிச்சதுன்னு அர்த்தமா, இல்ல போலீஸ் கண்காணிச்சாலும் கூட அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தமானு 1000 கேள்விகள் இருக்கு. இத்தனை வருஷம் கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாகாதவங்க இப்ப ஏன் செத்தாங்க? ஏதாவது அரசியல் சூழ்ச்சிகள் காரணமா இருக்குன்னு 1000 விதங்கள்ல துவைச்சி காய போட்டு அலசிட்டு இருக்காங்க. இவர் என்னடானாக்க அனுராக் காஷ்யப் ஜெயிலுக்கு வந்துருவாரா, ஜெயில இருந்து விடுதலையாகி வந்துருவாரா, வந்த பிற்பாடு அவங்கள போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருக்குமா, எப்படி இவரால் இந்த தப்பெல்லாம் செய்ய முடியுதுன்னு கேட்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல ஒரு அக்யூஸ்ட் வந்தாருனாக்க அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு 10 பேர் இருக்கான். எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பேப்பர்ல டெய்லி அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு. அவர் இன்னும் அந்த தினசரி பேப்பர்லாம் இன்னும் படிக்கிறது இல்லையா யாராத்துங்கிறது தெரியல. சிறையில் இருந்து ரிலீஸ் ஆன கிரிமினல் பாய்ஸ் மணிகண்டனுக்கு எப்படி தெரிஞ்சே மெக்கானிக் வேலை கொடுக்குறாங்க? ஏன் கொடுத்தா என்ன? அந்த கிரிமினல் ஏன் மெக்கானிக் வேலையில சேரணும்? ஏன் அதான் கிடைக்குது, சேர்றான். பின்ன பெரிய இதா கலெக்டர் உத்தியோகமா போக முடியாம? ஒரு லாஜிக்குமே இல்லை. நான் லீனியர்ல படம் பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கணும் இல்லையா? சாதா குற்றத்துக்காக சிறை சென்று திரும்பியவர்கள் மறுவாழ்வுக்கு வேலை கிடைக்காம அல்லாடுறத பல சம்பவங்களை கேட்டிருக்கோம். என்னுடைய நண்பனுங்க தெரியாம ஒரு கொலையை பண்ணிட்டான். கொலையே கிடையாது, அது தள்ளி விட்டான். ஆரோக்கியராஜன் பேரு, 30 வருஷம் என்னுடைய கிளாஸ்மேட். ஆனா சண்டை வந்துச்சு, லேசா அப்படி தள்ளுனா பக்கத்துல மரத்தோட வேர் இருந்தது, அடிபட்டா உடனே செத்து போயிட்டான். உடனே ஆரோக்கியராஜ் என் நண்பன் என்ன பண்ணா, விறுவிறு நேரம் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் சார் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு 8 வருட கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க. 4.5 வருஷத்துலேயே அவன் வெளியில வந்தான். வெளியில வந்தவனுக்கு டெய்லர் கடையில வேலை கிடைச்சிது. அப்புறமா அவனே ஒரு டெய்லர் கடை வச்சான். 5-6 வருஷம் கழிச்சு இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கான் ஜம்முன்னு, திருச்சியில ஆரோக்கியராஜ்னு. சாதா குற்றத்துக்காக சிறை சென்று திரும்பியவர்கள் மறுவாழ்வுக்கு வேலை கிடைக்காம அல்லாடுறத பல சம்பவங்கள்ல கேட்டிருக்கும். இதுல அனைவரும் ராஜா போல வலம் வராங்க. இதுதான் அர்த்தமும் சதயமான படம்னு சிலாயிக்கப்படுற மகாராஜாவுடைய லட்சணம். நிஜ வாழ்க்கைக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரேம்ல கூட மகாராஜா வர்றதில்லை. நிஜ வாழ்க்கைக்கு பக்கத்திலேயே ஒரு படம் வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க, அவசியமே கிடையாது. பட்டணத்தில் பூதம்ங்கிற படத்துல ஒரு சீசாவிலேருந்து ஜாவர் சீதாராமன் பூதமா எழுந்திரிச்சு வருவாரு. அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்துல அசோகன் பூதமா வருவார். அப்படின்னாக்க உங்க அராத்து வீட்டு சீசாவில இருந்து ஒரு பூதம் அப்படி சொல்லுமா? சினிமா அப்படித்தாங்க. எல்லாத்துலேயும் யதார்த்தத்தை எல்லாத்துலேயும் அப்படிலாம் பார்க்கவே கூடாது. அது பெரிய முட்டாள்தனம். இந்த படம் ஓல்டு பாய், ரெட்டா காப்பி அல்லது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. படத்தோட ஆரம்ப கட்ட நிலையில அனுராக் காஷ்யப் இந்த வன்புணர்வுகளை செய்தா வச்சிருப்பாங்கன்னு யூகிக்கிறேன். அழகா அதை காமிச்சிருக்காங்க. அனுராக் காஷ்யப் அங்க போவாரு, நகைகள் எல்லாம் திருடுவாரு, அங்க வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கோ அதை தின்னுவாரு. வேற கூட வந்தவர்க்கவங்க தான் அந்த வன்புணர்வு செய்யறதா ஆரம்பத்திலிருந்தே காட்சிகள் காட்டப்பட்டிருக்கும். ஒரு பெண்ணை கூட அவரு ஒரு காம கண்ணோட்டத்தை கூட அவர் பார்க்கிற மாதிரி கூட காட்சி இருக்காது. அதை நல்லா ரொம்ப ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அதை நல்லா அதை யோசிக்கும். படத்தோட ஆரம்ப கட்ட நிலையில அனுராக் காஷ்யபே இந்த வன்புணர்வுகளை செய்வதாக வைத்திருப்பார்கள்னு யூகிக்கிறேன். பிறகு தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த ஷாக்கு தாங்காது அப்படின்னு விவாதித்து வன்புணர்வு செய்ய மெனக்கெட்டு ஒரு கேரக்டரை உருவாக்கி இருக்கிறாங்க. தப்பு தாளங்கள்னு ஒரு படம், கே பாலச்சந்தர் சாருடைய படம். இந்த இடத்துல அது சீனை சொல்றேன்னு ஆசைப்படுறேன். அங்க ஒரு புரோக்கர் இருப்பார். விபச்சாரத்துக்கு ஆண்களை அழைத்து கொண்டு பெண்களிடம் விடுகிற ஒரு புரோக்கர். அந்த புரோக்கர் நிறைய பேரை அது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. ஒரு கட்டத்தில் ஒரு ஆள் இல்லாமல் ஒருத்தர் வந்திருப்பார் வெளியூர்லேருந்து. அவருக்கு ஒரு பெண் கிடைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கும். அப்போ இன்னொரு புரோக்கர் என்னென்ன அலைஞ்சிட்டே இருக்கீங்க, டென்ஷனாக இருக்கீங்கன்னு. இல்லைப்பா, ஒருத்தர் வந்திருக்காரு, நைட்டு ஊருக்கு போகணுமா, அவசரமாக ஒரு பெண் வேணுமா, யார் வாங்கின புது சரக்கு நம்மள்கிட்ட இருக்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த புரோக்கர் இருக்காருல்ல, அந்த புரோக்கரோட மகள் அங்கே விபச்சாரம் பண்ணுறதுக்காக காத்திருப்பா. அதற்கு அடுத்த காட்சி அந்த புரோக்கருடைய மனைவி, புரோக்கரோட மகள் 3 பேரும் தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்கிற மாதிரி தப்புத்தாளங்கள் படத்தில் காட்சி இருக்கும். இப்போ இதில் என்ன அவர் குத்தத்தை கண்டுபிடிக்கிறாரு யோசிச்சு பாருங்க. இந்த ஷாக்கெல்லாம் தாங்காதுனாங்க. தப்புத்தாளங்கள் படத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஷாக் பாலச்சந்தர் சார் கொடுத்துருக்கிறார். இங்கே நித்திலன் கொடுக்க முடியாதா என்ன? அவருடைய நோக்கம் அது இல்லை.
விவாதித்து வன்புணர்வு செய்ய மெனக்கெட்டு ஒரு கேரக்டரை உருவாக்கிறாங்க. அந்த கேரக்டருக்கு கதைப்படி சுடுபட்டு இறந்ததும் மீண்டும் வன்புணர்வு செய்ய வலுக்கட்டாயமா சிங்கம்புலி கேரக்டர் நுழைக்கப்படுது. படத்தோட கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை கடைசியா ஹேண்டில் பண்றேன். இப்படி இன்னும் நிறைய பேர்த்தெல்லாம் இருக்குங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த ஒருத்தனது முதுகுல தான் கட்டி இருக்குதுங்கிற முடிவுக்கு வர்றது, இதெல்லாம் ஸ்பாய்லர் ஆயிடும். ஏன்னா படம் 100 கோடி ரூபாயை தாண்டி வசூல் பண்ணிட்டு இருக்கு. 3வது வாரமும் படம் பிரமாதமா ஓடிட்டு இருக்கு. இன்னும் அராத்து சொன்ன விஷயங்கள்லாம் சொன்னாக்க படத்தை மொத்தத்தையும் நான் சொல்லிட்ட மாதிரி ஆயிடும். இந்த அராத்துவனுடைய கண்டனம்ங்கிற பேர்ல குடியாரனை போல வாந்தி எடுத்திருக்கிற இந்த விஷயங்களை கடுமையா கண்டனம் தெரிவிக்கிறேன். மகாராஜா படம் நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத சொல்லுங்க. இந்த படத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு குறை, நான் நினைச்சது என்ன அப்படின்னா, ஓவர் வயலன்ஸ். அப்படி அந்த மணிகண்டனுடைய தலையை அப்படி வெட்டி சாய்க்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இந்த கதைக்கு இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இது ஒரு எல்லா வயசுக்காரங்களும் பார்க்கக்கூடிய படமா இது உருவாகி இருந்தாக்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்குமேனு என்னுடைய ஆசை. ஏன்னா ஒரு 15 வயது ஆண், ஒரு டீன் பருவத்தை சேர்ந்த ஒரு ஆண் பெண் அப்படின்னு எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால இந்த ஓவர் வயலன்ஸு தவிர்த்து இருக்கலாம்ங்கிறத தாண்டி நித்திலன் அவர்களுக்கு அராத்தை ஒரு அடி அடிச்சுட்டு நித்திலனுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். அராத்தை ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு சலூன் கடைக்காரராகவே வாழ்ந்த விஜய் சேதுபதிக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். அராத்தை இன்னொரு அடி அடிச்சுட்டு அனுராக் காஷ்யப்ங்கிற கதாபாத்திரத்திற்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். அராத்தை இன்னொரு அடி அடிச்சுட்டு படத்தினுடைய சிங்கப்புலியினுடைய அந்த நடிப்புக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். மகாராஜா டீமுக்கு மொத்தமாக ஒரு சல்யூட். படம் 100 கோடி ரூபாயை தாண்டி வியாபாரம் ஆயிட்டு வசூலாயிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம். படம் எல்லாருக்குள்ளாரையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது. இந்த படத்தை பார்த்துவிட்டு அராத்து முட்டாள்தனமா சொல்றது போல யாரும் கத்தி கபராவை தூக்கிட்டு கொல்ல மாட்டாங்கிறத நான் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கும் மகள் இருக்கிறாள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.